நீண்ட காலத்திற்கு முன்பு சூரபத்மன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவன் உலகையே நாசம் செய்தான். அவர் பெற்ற வரம் காரணமாக தேவர்களால் அவரை வெல்ல முடியவில்லை. இது அவரை தெய்வங்களுக்கு எதிராக வெல்ல முடியாததாக மாற்றியது. எனவே அவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடினர். சிவபெருமானையும் அவரது துணைவி பார்வதியையும் தேவர்கள் அணுகினர். சூரபத்மனை வெல்வதற்கான ஒரே வழி வலிமைமிக்க வீரனை உருவாக்குவதுதான் என்பதை உணர்ந்தனர். அவர்கள் சிந்தித்தபோது சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன. 6 தெய்வீக குழந்தைகள் பிறந்தன. இந்த குழந்தைகளை கிருத்திகாஸ் எனப்படும் 6 வான நிம்ஃப்கள் கவனித்துக் கொண்டன. தாய்வழி அன்பால் நிரம்பிய பார்வதி குழந்தைகளைத் தழுவி அவர்கள் 6 தலைகள் மற்றும் 12 கரங்களுடன் ஒரு பிரகாசமான உயிரினமாக ஒன்றிணைந்தனர். முருகன் தைரியம், வீரம் மற்றும் ஞானத்தின் உருவகம். பெற்றோரின் ஆசீர்வாதத்துடனும் தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களுடனும் முருகன் சூரபத்மனுடன் போரிடத் தொடங்கினார். கடுமையான போருக்குப் பிறகு முருகன் இறுதியாக அரக்கனை தோற்கடித்து உலகில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுத்தார். ஒற்றுமையின் சக்தி, தைரியம், தீமையின் மீது நன்மையின் வெற்றி ஆகியவற்றை இந்தக் கதை நமக்கு கற்பிக்கிறது. முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களின் போது அடிக்கடி கூறப்படும் இது இந்து புராணங்களில் மிகவும் பிடித்த